எங்களுடைய பிள்ளைகளை விதைச்ச அந்த முத்தத்திலே நீ கிரிக்கெட் விளையாடுகின்ற போதெல்லாம் எங்களுடைய நெஞ்சிலே ஏறி நின்று மிதிச்சதை யாரால மறக்க முடியும்? ஒன்றும் பயப்படாதீங்க. தலைமுறையாக நாங்கள் இருந்தது போல எங்களுடைய தேச தலைவனுக்கான சிலையெழுப்புன்ற காலம் 2030ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த மண்ணில் நிகழும் என்று பிள்ளையை விடையிலாத துப்பாக்கிய நிலை. பிள்ளைக்கு பின்னாலே கேட்பார்கள், சரியடாப்பா கொஞ்சம் காலம் போய் வருவாங்கள், அவனை தான் கொண்டு போட்டீங்க, அவன் காயப்பட்டிருக்கிறானாமே, அவனுக்கு காட்ட மாட்டீங்களான்னு கேட்பார்கள். அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? காட்ட அவனும் விரும்ப மாட்டான். ஆனா எங்களுக்கு இருக்கிற நிலையும் அப்படி முடியாத நிலைமையா இருக்கும். அதாவது அதுக்கும் ஏதாவது ஒரு சாட்டி சொல்லி அவர்களை அனுப்புவோம். அதுக்கு பின்னாலே அவருடைய வீரச்சாவு செய்தி வரும். அந்த வீரச்சாவு செய்தியை வீட்டிலே சொல்லுகின்ற இருக்கிறார் முன்னாலே. என்ன துணிச்சல் வேணும் அந்த அம்மாட்ட போய் உங்கள்கிட்ட பிள்ளை வீரச்சாவோடு சொல்றதுக்கு எவ்வளவு துணிச்சல் வேணும்? ஒரு காலத்திலே விஸ்வனுடைய அரசு துறை பொறுப்பாளராக கடமையாற்றும் பாக்கியம் பெற்றிருந்தோம். ஆனாலும் நெஞ்சுக்களே ஒரு உறுத்தல், நாங்கள் ஏன் தப்பினோம்? எங்களுடைய தேசிய தலைவன் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் ஆட்சிய உரிய கேளுங்கள். அவரும் அதைத்தான் சொல்லுகின்றார். இந்த இலங்கை என்ற அழகிய தீவிலே நாங்களும் சிங்கள மக்களும் ஒன்றாக சேர்ந்து சகோதரத்துடன் ஒன்று சேர்ந்து வாழ எப்பவும் தயாரா இருக்கின்றோம். நாங்கள் செத்திருக்க வேண்டும் என நீங்க திரும்ப திரும்ப மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு முன்னால் நின்று மேடையில ஏறி பேசுகின்ற அந்த பேரு கொஞ்சம் தகுதி கூட இல்லாத ஆக்கள் தான். நான் என்னோட போராளிகள் தான் சொல்லி வளர்ப்பேன் அவர்களை. நீங்கள் எல்லாம் களத்திலே காட்டுகின்ற குப்பிக்கு என்ன கருத்து? எப்பவும் என்னோட மக்களுக்காக இந்த நிமிஷமும் சாக தயார் என்ற நாங்கள் எங்களோட மக்கள்கிட்ட அடி வேண்ட மாட்டோமா? அடி வேண்டு. தென்னிலங்கையிலே ஒரு வெள்ளப்பெருக்கு வெள்ளழிவு வந்த போது தன்னுடைய கரங்களாலே 28 லொரியிலே சாமான்கள் ஏற்றி அந்த சிங்கள மக்களுக்கு சிங்கள சகோதரர் கொண்டை கொடுத்துடுவார்கள் சொல்லி என்னை தலைமை பொறுப்பாக விட்டு அனுப்பின சம்பவம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் தலைவன். இன்றைக்கு இருக்கின்ற இந்த அரசியல் தலைவனுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டியவனாக இருக்கின்றேன். அவருடைய கட்சிக்காக நான் சொல்லவும் இல்லை, அல்லது அவரை நான் பின்னால் போகிறதும் இல்லை. ஆனால் ஒரு நன்மை, ஒரு சந்தோஷம் என்று கேட்டுக்கொண்டால் எங்கள் எல்லோரையும் எங்களோட துயிரும் இல்லங்கள்ல நீங்கள் இஷ்டம் போல உங்களோட பிள்ளைகளை நிலவுகிறோம் சொன்னானே, அதுக்காக நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். விஸ்வமோட துயிரும் இல்லத்துக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. அந்த வரலாறு என்னென்று கேட்டுக்கொண்டால் தமிழ் ஈழ நிலப்பரப்பில் இருந்த அத்தனை எங்களுடைய தேசத்திற்காக நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணித்த எங்களுடைய மாதவர்கள் பெற்றோர்களே, ஆனாலும் இந்த மூங்கிலானதே என்னுடைய பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுகின்ற இந்த நிகழ்வுக்கு நிலவரி ஆற்றுமாறு இருக்கின்ற போது சத்தியம் இதுதான் முதலாவது மேடை. இந்த 25 அதனால்தான் உங்களோட சமமாக உங்களுக்கு கீழே நின்று பேச வேண்டும் என்று நான் மனதாலே விரும்பிக் கொண்டேன். முதல்ல இந்த விடுதலை போராட்டத்திற்காக முதல்ல வீரச்சாவடைஞ்ச சங்கரை மனதில் வச்சு, அதுக்கு பின்னாலே பெண் போராளியாக வீரச்சாவடைஞ்ச மாலதியை நினைவு நிறுத்தி, இன்னும் மேலாக கரும்புலியாக போன கேப்டன் மில்லர், அங்கேற்கண்ணி, தியாக தீபம் திலீபன் அவர்களை எல்லாரையும் பாதங்களை ஒற்றி தேசம் விடுதலையாக வேண்டும், இந்த தேசத்திலே வாழ்கின்ற எங்களுடைய மக்கள் அச்சமற்ற நிம்மதியான சுதந்திரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களுடைய இன்னுயிர்களை ஈகம் செய்த அத்தனை மாவீர செல்வங்களையும் மனதிலே நிறுத்தி அவருடைய பாதங்களை வணங்கி எனது கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நான் விரும்புகின்றேன். உண்மையிலே என்னவோ தெரியவில்லை, ஒரு காலத்திலே விஸ்வனுடைய அரசு துறை பொறுப்பாளராக கடமையாற்றும் பாக்கியம் பெற்றிருந்தோம். ஆனாலும் நெஞ்சுக்களே ஒரு உறுத்தல், நாங்கள் ஏன் தப்பினோம் என்கின்ற, அல்லது ஏன் கடவுள் எங்களை உயிரோட விட்டு வைச்சான் என்ற கேள்வி எங்களுக்கு அடிக்கடி இருக்கும். என்னை பார்க்கின்ற போது யார் கேட்டாலும் அன்பரசன் எப்படி இருக்கிறது கேட்டால் ஒரே வார்த்தை, இருக்கிறோம், அவ்வளவுதான். ஏன் அப்படி பேசுகிறோம் என்று கேட்டால், நாங்கள் இருக்கின்ற போது, எங்களுடைய தலைவர் இருக்கின்ற போது, எங்களுடைய போராளிகள் இருக்கின்ற போது, எங்களுடைய மாவீர செல்வங்களுடைய தியாகங்கள் இருக்கின்ற போது, இந்த நாட்டிலே இந்த தேசத்திலே நாங்கள் இருந்த நிம்மதியான வாழ்க்கை எங்களுக்கு இன்றைக்கு இல்லை. ஒவ்வொரு மக்களையும் திசை திருப்பி போதைக்கு அடிமையாக்கி ஒரு இழிவான வாழ்க்கையை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது
இத்தனை பெரிய விடுதலை போராட்டத்தை அடக்கிவிட்டோம், அழைத்து விட்டோம் என்று பேசுகின்ற எவராலும் எங்களுடைய தேசம் சீரழிவதை தடுக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு துப்பாக்கி நிலையை பார்க்கின்ற போது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே இதில் இருக்கிற பல அம்மாக்கள் நான் அடி வாங்கியிருப்பேன், பல அம்மாக்களோட முத்தத்திலே நான் இருந்து சாப்பிட்டிருப்பேன். இந்த விசுவமடு துயிலும் என்கின்ற போது என்னை அறியாத ஏதோ தம்பி இருக்கிறார், அது கேட்டால் தெரியும். ஒரு வளமும் இல்லாமல் இருக்கின்ற போது ஒரு தகரத்தாலே அந்த வளவை அடைச்சு அதில் போட்ட கேட்டு கூட அந்த 6 சமருக்கு பின்னாலே ஒரு முகாமில் இருந்த அந்த கேட்டை கொண்டு வந்து எங்களுடைய சின்னங்களாக அடையாளப்படுத்தி அந்த துயிலுமில்லத்தை நாங்கள் அளவுபடுத்தி பார்த்த காலம். அதிலையும் எனக்கு எல்லா அளவு துயிலுமில்லாமல் எங்கிட்ட பிள்ளைகள் தான், எங்களுடைய மாணவர்கள் தான், எங்களுடைய புனிதர்கள் தான். ஆனாலும் எனக்குள்ளே ஏதோ தெரியவில்லை, விசுவமடு துயிலுமில்லம் எல்லாவற்றிலையும் மிக பேரான ஒரு துயிலுமில்லமாக நான் மதிக்கின்றேன். ஏனென்று கேட்டால் எங்கும் இல்லாதவாறு ஒரு விசுவமடு துயிலுமில்லத்துக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. அந்த வரலாறு என்னென்று கேட்கின்றால் தமிழ் ஈழ நிலப்பரப்பில் இருந்த அத்தனை குழந்தைகளும் அங்கே உறங்குகிறார். அந்த தமிழீழத்தில் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு சரி, திருகோணமலை சரி, மன்னார் சரி, யாழ்ப்பாணம் சரி, வவுனியா சரி, என்ன அத்தனை கிராமங்களில் இருக்கின்ற பிள்ளைகளுடைய வித்துடர்கள் அங்கே இன்றைக்கும் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு இந்த தேசம் விடுதலை பெறுகின்றதோ, தேச மக்கள் நின்று வாழுகின்றார்களோ அதை பற்றி எல்லாத்துக்கு மேலாலே எனக்கு இருக்கிற ஆசையும் என்னுடைய விருப்பமும் என்னுடைய கேள்வியும் இந்த துயிலுமில்லங்கள் அத்தனையும் விடுபட வேண்டும். அதான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை. ஏற்கனவே இருந்த நிறைய பேர் வந்து எங்களை அழுத்தினார்கள், அடக்கி ஆள முற்பட்டார்கள். ஆனா ஏனவோ இறைவனோட செயற்பட நினைக்கிறேன். நான் 2011ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே என்னை சந்திக்கிற மக்களுடன் பேசுகின்ற போதெல்லாம் சொன்னேன், ஒன்றும் பயப்படாதீங்க, தலைமுறையாக நாங்கள் இருந்தது போல எங்களுடைய தேச தலைவனுக்கான சிலை எழுப்புகின்ற காலம் 2030ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த மண்ணில் நிகழும் என்று சொன்னேன். ஆனால் அது இவ்வளவு விரைவாக நாங்கள் இப்படியெல்லாம் கொண்டாடக்கூடிய நிலைமை வரும்போது நான் கனவில் நிற்கவில்லை. நான் ஒரு கணக்கு போட்டிருந்தேன், எல்லாத்துக்கும் எனக்காக இல்லை, என்னை மன்னிக்க போன நீங்கள் எனக்காக இல்லை, என்னுடைய குடும்பத்துக்காக இல்லை, என்னை போன்ற தப்பி பிழைச்சி இருக்கின்ற போராளிகளுக்காக இல்லை, இந்த மாவீர தியாகங்கள் மாவீர செல்வங்களுடைய யாருக்கும் எதுவுமே எந்தவித அற்ப எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களுடைய இன்னுடைய தியாகம் செய்த குழந்தைகளுடைய அந்த நினைவு, அவருடைய கனவு நிச்சயமாக இந்த மனிதன் நிறைவேறும் காலத்தை நாங்கள் பார்ப்போம். நான் இருக்கிறனோ இல்லையோ எனக்கு தெரியாது. நாங்களும் என்ன செய்கிறது, உண்மையிலே நான் இந்த கதையில சொல்லணும் இல்லை. நாங்கள் எல்லாம் வட்டுவாரால போகின்ற போது எல்லாரும் என்னுடைய பேரும் தமிழ பொறுப்பாளர் மட்டத்தில் இருந்து என்னை கூப்பிட்டு வைத்திருந்தார்கள். அதுக்கிட்ட ஏதோ ஒரு போராளி, அங்கே இருந்த போராளி ஓடி வந்து சரி வேற விடுங்கன்னாங்க, விட்டாங்க. அதால தப்பிச்சிட்டோம். அது எனக்கு இன்றைக்கும் கூட அச்சுறுத்தலாக தான் இருக்கின்றது. என்ன அச்சுறுத்தல் கேட்டால் நாங்கள் செத்திருக்க வேண்டும், என நீங்கள் திரும்ப திரும்ப மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு முன்னால் இருந்து மேடையில ஏறி பேசுகின்ற அந்த பேரு கொஞ்சம் தகுதி கூட இல்லாத ஆக்கள் தான். ஆனாலும் ஏனோ என்னுடைய மக்கள், எங்களுடைய மக்கள், நான் பார்க்கின்றேன் இந்த விசுவமடு துயிலுமில்லம் என்று சொன்னால் அங்கிருந்து மஞ்சள் பாலத்தில் இருந்து என்ன இந்தியாவில் இருக்கின்ற கிளிநொச்சி முரசுமுட்டை காண ஒரு காலத்திலே நாங்கள் பிரதேச பொறுப்பாளராக இருந்து கடமையாற்றி. எனக்கு இருக்கிற ஆதங்கங்கள் எல்லாம் எல்லாரும் சண்டை பிடிப்பாங்க, போர்க்களத்தில் இருந்து போராடுவாங்க. ஆனால் இந்த அரசியல் வேறு ஒரு சாதாரண பணி இல்லை. என்னை பொறுத்தவரையிலே நாங்கள் பிள்ளைகளை போரிலே, போராட்டத்திலே, போர் முனையிலே இழந்து போன போராளிகளை மீள வந்து உருவாக்கணும்னா நாங்கள் ஆட்களை சேர்க்க வேண்டிய ஆட்களாகவே இருந்தோம். ஆட்களை சேர்த்து அந்த இடர்படியை நிரப்ப வேண்டிய ஆட்களாக இருந்தோம். அதுக்காக நாங்கள் ஆட்களை சேர்க்கின்ற போது பல அம்மாக்கள் எங்களுடைய அலுவலகத்துக்கு வருவாங்க. வந்ததுக்கு பின்னாலே பிள்ளையை காட்டு, பிள்ளையை விடையிலாத துப்பாக்கிய நிலை. பிள்ளைக்கு பின்னாலே கேட்பார்கள், சரியடாப்பா கொஞ்சம் காலம் போ வருவாங்கள், அவனை தான் கொண்டு போட்டீங்க, அவன் காயப்பட்டிருக்கிறானாமே, அவனுக்கு காட்ட மாட்டீங்களான்னு கேட்பார்கள். அதுக்கு நாங்க என்ன செய்வோம், காட்ட அவனும் விரும்ப மாட்டான். ஆனா எங்களுக்கு இருக்கிற நிலையும் அப்படி முடியாத நிலைமையா இருக்கும். அதாவது அதுக்கும் ஏதாவது ஒரு சாட்டி சொல்லி அவர்களை அனுப்புவோம். அதுக்கு பின்னாலே அவருடைய வீரச்சாவு செய்தி வரும். அந்த வீரச்சாவு செய்தியை வீட்டிலே சொல்லுகின்ற இருக்கிறார் முன்னாலே. என்ன துணிச்சல் வேணும் அந்த அம்மாட்ட போய் உங்கள்கிட்ட பிள்ளை வீரச்சாவோடு சொல்றதுக்கு எவ்வளவு துணிச்சல் வேணும். எல்லாத்தையும் அடங்கி கொண்டு போவோம். அடிப்பார்கள், கண்டத்தை குத்தி அடிப்பார்கள், காலுக்க போட்டு மிதிப்பார்கள். அதெல்லாம் உங்களுக்கு வலிப்பதில்லை. நான் என்னோட போராளிகளுக்காக சொல்லி வளர்ப்பேன் அவர்களை. நீங்கள் எல்லாம் களத்திலே கட்டிக்கின்ற குப்பிக்கு என்ன கருத்து, எப்பவும் என்னோட மக்களுக்காக இந்த நிமிஷமும் சாகத்தையார் என்ற நாங்கள்
எங்களோட மக்கள்கிட்ட அடி வேண்ட மாட்டோமா? அடி வேண்டு. ஆனால் எனக்கு என்னோட பிரியத்திலே அந்த அளவுக்கு கொடுமையாக என்னோட மக்கள் எங்களோட நடந்து கொள்ளவும் இல்லை. யாற்ற வீட்டு ஒரு வீரத்தோட அதுக்கு பின்னால அவர்களுடைய பிள்ளைகளாகவே நாங்கள் இருந்தோம். ஆகவேதான் இன்றைக்கு நிலைமை கொஞ்சம் சாதகமாக இருக்கின்றது. நான் இதை உங்களுக்கு இந்த இடத்துல அந்த அரசியல் பேசுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. ஆனாலும் ஏதோ என்னை அறியாமல் இன்றைக்கு இருக்கின்ற இந்த அரசியல் தலைவனுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டியவனாக இருக்கின்றேன். அவருடைய கட்சிக்காக நான் சொல்லவும் இல்லை, அல்லது அவரை நான் பின்னாக போக்குவதும் இல்லை. ஆனால் ஒரு நன்மை ஒரு சந்தோஷம் என்று கேட்டுக்கொண்டால் எங்கள் எல்லோரையும் எங்களோட துயரம் இல்லங்கள்ல நீங்கள் இஷ்டம் போல உங்களோட பிள்ளைகளை நிலவு கொண்டு சொன்னானே, அதுக்காக நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னு கேட்டால் இது எங்களுக்கு தேவை. எங்களுடைய பிள்ளைகளை விதைச்ச அந்த முத்தத்திலே நீ கிரிக்கெட் விளையாடுகின்ற போதெல்லாம் எங்களுடைய நெஞ்சிலே ஏறி நின்று மிதிச்சதை யாரால மறக்க முடியும்? யாரால மறக்க முடியும்? எனக்கெல்லாம் அதுதான் வலி. உண்மையை சொன்னால் இந்த அந்த துயிலுமில்லத்தை தாண்டுகின்ற போதெல்லாம் எனக்கு முடிவதில்லை. எனக்கெல்லாம் அந்த காலத்தில் இருக்கின்ற போது இந்தியாவிலிருந்து பல பேர் எங்களுடைய போராட்ட வரலாறுகளை ஆவணப்படுத்த கேட்கின்ற போது அவர்களை ஏற்றி சென்று எங்களுடைய விடுதலை போராட்ட சம்பந்தமான தெளிவு ஊற்றுற பணியை நான் செய்திருக்கின்றேன். அப்போதெல்லாம் வருகின்ற போது துயிலும் இல்லாமல் என்று சொன்னால் அது அங்காலே வாகனங்கள் இருக்கிற பாடல் நிறுத்தப்படும். துயிலம் தாண்டதுக்கு பின்னால்தான் பாடலை போடுவோம். அப்ப அவர்கள் என்ன கேட்பார்கள்? என்ன இது? இல்ல, அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை விட்டுவிடக் கூடாது, அவர்கள் நித்தியை நம்ம குழப்பக்கூடாது. ஆகவே நாங்கள் அவர்கள் செய்கின்ற இறுதி மரியாதை இந்த இடத்திலே இருக்க அறிவியாக போலவே இன்றைக்கு இந்த துயிலமில்லம், இந்த விஷயம் துயிலமில்லம் என்றது ஆரம்பத்தில் இந்த நாங்கள் விதைச்சாக்கள் நிறைவேறுங்கள் என்னால் முடிவதில்லை. எத்தனை பேரை இந்த கைகளாலே மண்ணை அள்ளி போட்டி நாங்கள் விதைச்சிருக்கின்றோம். அந்த வீரர்கள் விதைத்த இடத்துல ஒரு கொஞ்சம் விஷயங்கள் கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் எங்களுடைய பிள்ளைகளை நெஞ்சில் ஏறி நீங்கள் விளையாடுகின்ற போது அதை எப்படி எங்களால் ஜீரணிக்க முடியும்? அந்த நிலைமையை மாற்றித்தாரோம் என்று வந்தானே ஒருவன், அவன் என்ன செய்யறாங்க இல்லையோ, நாங்கள் 30 ஆண்டுகளாக ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் ஆறு எல்லாம் நம்பி அனுப்பினோமோ அவர்களெல்லாம் உண்டு கொடுத்து தங்களுடைய வைத்த வளர்த்தார்களே தவிர இத்தனை ஆண்டுகளை மக்களுக்கு என்ன செய்து கிழிச்சார்கள்? இது கேள்வி எனக்குள்ளே. என்னதை தந்தார்கள், என்ன செய்தார்கள்? ஆகவே இனிவரும் காலங்களிலாவது நான் உங்களுக்கு சொல்லுவேன், யாராவது விரும்பினால் உங்களுடைய யூடியூப்லையோ அல்லது உங்களுடைய கூகுள்லையோ இன்றைக்கு போன் இருக்கின்றது, அதுல போய் எங்களுடைய தேசிய தலைவன் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் ஆற்றிய உரிய கேளுங்கள். அவரும் அதைத்தான் சொல்லுகின்றார். இந்த இலங்கை என்ற அழகிய தீவிலே நாங்களும் சிங்கள மக்களும் ஒன்றாக சேர்ந்து சகோதரத்துடன் ஒன்று சேர்ந்து வாழ எப்பவும் தயாராக இருக்கின்றோம். இந்த மண்ணிலே மாறி மாறி வந்த இனவாத அரசுகள் செய்த கொடுமைதான் எங்களை ஆயுதம் என்று நிர்பந்திக்கிறது. மற்றபடி நாங்கள் ஆயுத பிரியர்கள் அல்லவே. அவர்களுக்கு போர் முடிஞ்சு இத்தனை ஆண்டுகளாக போய்விட்டது. யார் என்ன செய்தீர்கள்? ஆயுதம் தரிச்சது பிடி என்று பேசினவர்களுக்கு முன்னாலே நான் கேட்கின்றேன், இந்த ஆயுதம் மௌனச்சிலை 15 ஆண்டுகளாக போச்சு. இந்த தேசத்தில் மக்களுக்கு என்ன விடுதலை கொடுத்தீர்கள்? ஆகவே இன்றைக்கு அந்த காலம் எத்தனை காலத்துக்கோ தெரியவில்லை. அண்ணன் பாலசிங்கமணன் அடிக்கடி பேசுகின்ற போது அது பொருத்தவோ தெரியவில்லை. அடிக்கடி பேசுகின்ற போது அரசியல் போராளிகளை வளர்க்கின்ற போதெல்லாம் ஒரு கருத்தோடு சொல்லுவார், இலங்கை தீவை பொறுத்தவரையிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் இந்த காலத்தில் மக்கள் எங்களுடைய தலைவர்களுக்கு ஒரு பாடம் சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் இதுவரை காலமும் செய்யாத ஒன்றை இனிவரும் காலங்களில் நாங்கள் ஏமாந்து போனமே, இன்னும் நீங்கள் செய்யுங்கள். எங்களை ஏமாற்றவுடன் கூட்டு சேர பார்க்கிறீங்க. அப்ப நாங்கள் என்ன செய்றாங்க? மக்கள் என்ன செய்தார்கள்? ஒரு பாடம் கற்பித்தார்கள், ஒரு செய்தியை சொன்னார்கள். நீங்கள் எல்லோரும் எங்களுடைய உண்மையான நோக்கத்தை, அந்த இலக்கை தவற விட்டு விட்டீர்கள். ஆகவேதான் புதுசாவார் ஒரு பிசாசுக்கு, புதுசாவார் ஒரு பேய்க்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து 5 ஆண்டு காலம் பொறுத்திருந்து பார்ப்போமே. மக்களுக்கு நடவடிக்கை அதன் நான் நினைக்கின்றேன். ஆனால் இங்கே நான் என்ன சொல்லுகின்றேன், என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று கேட்டீங்கன்றால், எங்களுடைய தேசம், எங்களுடைய தேசியம், எங்களுடைய இனம், நாங்கள் எல்லாம் கேட்டது எங்களுடைய மக்கள், எங்களுடைய மண்ணிலே, எங்களுடைய முத்தத்திலே உங்களை போன்று நிம்மதியாக வாழ. சிங்கள மக்கள் எப்படி தங்களுடைய தேசத்திலே வாழுகின்றார்களோ அப்படி நாங்களும் வாழ எங்களை அனுமதிங்கள் என்ன கேட்டு போராடினார்கள். என்னிடம் பல 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 பொறுப்பாளர்கள் வந்து விசாரிப்பாங்க. அந்த விசாரிக்கிற பையன்களை பார்த்தோம்னா 30-35 வயசு தாண்டாது. நான் அவர்களே கேட்கிறேன், எத்தனை வயசு? இந்த போராட்டம் அவர்கள் நோக்கம் தெரியுமா? இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கின்ற போது இந்தியாவில் ஒரு பத்திரிகை நிருபர் தலைவர், தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரன் ஒரு கேள்வியை கேட்டார்கள். நீங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கா அல்லது இந்த போராடும் என்ற எண்ணத்தை தூண்டிய முதலாவது சம்பவம் என்ன?
தலைவர் சொன்னார், பக்குவமாக சொன்னார், ஒன்றுமே இல்லை. நான் சின்ன பையனாக இருக்கின்ற போது என்னோட அம்மாவின் சேலையை பிடித்து அம்மாவுடன் பேசிக் கொண்டிருந்தேன். இன்னும் ஒரு அம்மாவை சந்திக்க வந்திருந்தாள். அந்த அம்மாவை பார்த்து அவருடைய முகங்கள் கழுத்திலிருந்து எரிஞ்சு காயப்பட்டு எரிகாயங்கள் உள்ளாக்கப்பட்டிருந்தாள். அந்த அம்மாவை பார்த்து என்னுடைய அம்மாவை கேட்டேன், இந்த அம்மாவுக்கு என்ன நடந்தது என்று கேட்டேன். அம்மா சொன்னாள், தென்னிலங்கையில் நடந்த இனக்கலவரத்தின் போது கொதிக்கிற தாருக்களை தூக்கி வீசப்பட்ட இந்த தாய் உயிர் தப்பி ஊர் வந்து சேர்ந்தாள். ஆகவே அன்றைக்கே நான் முடிவெடுத்தேன், இது போல என்னுடைய அம்மாக்கு, எங்களுடைய அம்மாக்களுக்கு, எங்கள் தேசத்தில் இருக்க தாய்மாருக்கு அப்படி ஒரு நிகழ்வு வரக்கூடாது எண்ணினேன். அதாக போராட துவங்கினேன். அவ்வளவுதான். இந்த உண்மையை தெரிஞ்சு கொண்டால் அண்ணன் பிரபாகரர் யாரும் பயங்கரவாதிகள் சொல்ல மாட்டார். அவருடைய உள்ளத்திலே நான் இருக்கின்றேன், சாகாம இருக்கின்றேன். தென்னிலங்கையிலே ஒரு வெள்ளப்பெருக்கு வந்து வெள்ளழிவு வந்த போது தன்னுடைய கரங்களாலே 28 லொரியிலே சாமான்கள் ஏற்றி அந்த சிங்கள மக்களுக்கு சிங்கள சகோதரர் கொண்டை கொடுத்துடுவார்கள் சொல்லி என்னை தலைமை பொறுப்பாக விட்டு அனுப்பின சம்பவம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் நினைக்கிறேன். அதுதான் தலைவர், அதான் கூட தேசிய தலைவர். அதான் தனக்கு பக்கத்தில் இருக்கிற தங்களோட சகோதரர்களை கூட அவர்கள் நொந்து பயிர் கேட்கல, வெந்து பயிர் கேட்கல. நாங்கள் இந்த ஒரு நாடா இல்லை. ஆனாலும் இன்னும் ஒரு நாடு செய்வதற்கு மேலாக 28 லொரிகளிலே அந்த மக்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு கொடுத்து வாருங்கள் அனுப்பினாரே, அந்த தலைமை இன்றைக்கு எங்களுக்கு முன்னாலே அவர் இருக்கிறாரா இல்லையாண்டு பல கேள்வி. என்னை பொறுத்தவரையிலே அண்ணன் இறைவன், என்னை பொறுத்தவரையில் அண்ணன் இறைவன். பல பேருக்கு அவர் இருக்கிற தேவை இருக்கின்றது. அதை நான் குறிப்பாக சொல்ல போறது, வெளிநாடுகள் இருக்கின்ற இயக்கத்தினோட முதலோட வச்சுக்கின்ற முதலைகளுக்கும் இன்னும் நிதி சேர்க்க போகின்ற நிதிவான்களுக்கும் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறதாக செய்தி தேவைப்படுகின்றது. அவை நான் சொல்லுவேன், என்னுடைய தேசிய தலைவன் இந்த மக்களுக்காக தான் சொன்னது போலவே இந்த தேசத்திலே தன்னுடைய இன்னுயிரை அவர் மட்டுமில்லை அவர் குடும்பமாக அவர் ஈகம் செய்தார்கள். அதை யாரும் கொச்சப்படுத்தார்கள், அதை வச்சு யாரும் பிழைப்பு நடத்தார்கள். எங்களுடைய பிள்ளைகளுடைய தியாகத்திலே நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள். நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது, இதுவரை இந்த 15 ஆண்டு காலங்களிலே எத்தனை மாவீரர் குடும்பம், எத்தனை போராடி குடும்பம், கையாளந்த போராளிகள், கண்ணிழந்த போராளிகள், இடுப்புகளை இயக்கமில்லாத போராளிகள், எத்தனை பேர் யார் வந்து அவர்கள் என்ன கேட்டார்கள்? ஆனால் சொல்லட்டும், நான் அவர்கள் இப்படித்தான் செய்தேன் யாராவது சொல்றதுக்கு இருக்கிறார்களா? இல்லை. அதனாலதான் இனிவரும் காலங்களிலே ஆவது எங்களுடைய தேசம் இந்த மாவீரருடைய கனவுகளை, இந்த மாவீர செல்லக்கூடிய தியாகங்களை, அவருடைய எண்ணங்களை, அவருடைய எண்ண கருத்துக்களை சுமந்தவர்களாக நாங்கள் தொடர வேண்டும் என்றது என்னுடைய அவாவாக இருக்கின்றது. நான் கணக்க நேரம் பேச முடியவில்லை. உண்மையை நான் ஒரு அந்தரப்பட்டு கொண்டு நிற்கிறேன். எனக்கு முடியவில்லை. தொடர்ச்சியாக இனிவரும் காலங்களில் வந்து இன்னும் சிறப்பாக நாங்கள் இந்த நிகழ்வுகளை கொண்டாட முடியும் என்று நான் நம்புகின்றேன். ஒரு அவா அண்ணன் பாஷைகள் சொன்னது போல ஒரு 5 ஆண்டு காலங்கள் எங்களுக்கு இன்னெல்லாம் செய்கிறேன், நான் மாவீரர்களை விடுகின்றேன், உங்களையும் மற்றவர்களை போல வாழ விடுகின்றேன் சொன்னவர்கள் தங்களுடைய வார்த்தைகளை நிறைவேற்றினால் நாங்களும் கொஞ்சம் என்ன செய்யலாம், அமைதி காக்கலாம். இல்லையோ மீண்டும் இருக்கால் எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய குறிக்கோளை, எங்களுடைய லட்சியங்களை முன்வைத்து எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர வேண்டியதாக இருப்போம் என்றுதான் உண்மை. ஆகவே வாய்ப்புக்கு நன்றி.